மு.க. ஸ்டாலின் சொன்னதெல்லாம் செஞ்சாப்டியா? மோடி கூட தான் சொன்னா 15 லட்சம் போடுறோம் ஒரு தலைக்குன்னு. இவனுங்களே கொள்ள வச்சுங்கிறானுங்க, மாத்தி 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 அடிச்சுங்கிறானு. இவன் பேர்ல அவன் குறை சொல்றது, அவன் பேர்ல இவன் குறை சொல்றது. பிரேமலதா இன்னமும் அரசியல் வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி பேசுது. ஒரு ஆம்பளைய தூண்டுறது யாரு? பொண்ணு. அப்பா நீ என்னடா பண்ண 4 வருஷம் புடிங்க தாண்டா உக்காந்து இருந்தேன்னு சொல்லாம அவன் சொல்றான். அந்த 20 நாள்லயே நீ இதை செஞ்சியா? அங்க அப்ப நீ இருக்கும்போது கெடுக்கலையா? உங்க அப்பா இருக்கும்போது யாரும் கெடுக்கலையா? உங்க அப்பா அப்படியே தடுத்து நிறுத்திட்டாரா? ஏயா நீ கூட வெறும் கையா வந்து நின்றினா, எதுவுமே இல்லாத வந்து நின்றினா உன்னை உடனே செய்யணும். எப்படி பண்ண முடியும்? செய்யறேன்னு சொன்னா. இப்ப மோடி கூட தான் சொன்னா 15 லட்சம் போடுறோம் ஒரு தலைக்குன்னு. போட்டானா? மோடி போட்டா அப்படியா? மு.க. ஸ்டாலின் சொன்னதெல்லாம் செஞ்சா அப்படியா? 4 வருஷம் வரலையும் ஃப்ரீயா பேண்ட் சட்டை போட்டுக்கணும் ஊரை சுத்தின்னு இருக்கணும். 4 வருஷத்துக்கு அப்புறம் 5வது வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, ஜனங்க நம்மளை மறந்துட போறாங்க அப்படின்னு தான் செய்ய ஆரம்பிச்சான். இப்ப அவங்கிட்ட வந்து 10,000 பணமும் 15 சவர நகையும் தான் இருக்குதான். இது உண்மையா? டெல்லியில இருக்குது, தங்கத்துல அவங்க அப்பா காலத்துல இருந்து இருக்குது. 10,000 பணமும் 5 சவர நகையும் இருக்குதுன்னா அது உண்மையா? உண்மையே பேசணும். இப்ப அவனை வந்து சும்மா இருக்கிறவனு இப்போ உன்னை கூப்பிட்டு நைனா இதை இது பண்ணுன்னா நீ எல்லாம் பார்த்து தானே செய்வ. அதுக்கு டைம் ஆகலை. இப்போ அவன் வந்து 25 நாள் தான் ஆகிருக்குது. 25 நாள்ல நாட்டையே கையில் பிடிச்சிடணுன்னா எப்படி பிடிப்பான்? நீ எடப்பாடி சொல்கிறான் இந்த மாதிரி அவனுக்கு அனுபவம் வேணும். நீ அப்படியே ஜெயலலிதா அம்மாது இவங்களது எல்லாத்தையும் சுருட்டியும் போனால் உனக்கு அனுபவங்குது. அவன் இப்போ தான் இது பண்ணுறான். அவன் பணம் வானான்றான். பாப்பமே இந்த 5 வருஷம் எப்படி பண்ணுறான்னு 42 பேருன்றான். உடனே நீ எப்படி இங்க மெட்ராஸ்ல இருக்கிறோம் அங்க போய் நின்னுடுவேன். ஹாஸ்பிட்டல்ல உடனே இவனே வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஆனா இவன் போய் எப்படி நின்னுறான்? அவன் ஆளு சொல்லு. இதெல்லாம் வந்து அரசியல்ல அவங்கவுங்க தந்திரம், வேற எதுவும் கிடையாது. ஆனா இப்ப இவன் செய்யறேன்னு சொல்றான். நல்லது செஞ்சானா இவன் வந்து ஓசியில கூட எதுவும் அதிகமா கொடுக்க மாட்டான் யாருக்கும். 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுத்தா கூட ஒரு இதுதான் என்ன பொறுத்த வரலையும். ஏன்னா பட்ஜெட் இல்ல, எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு போயிட்டான். இவன் இனிமேல் லஞ்சம் வாங்கி கேஸா பணம் வாங்கி வச்சானா இவனும் செய்யலாம் இல்லையா? இவனுங்க என்ன செய்யறானுங்க? வாங்கினவனையும் ஒரு பாகத்துல பாதிக்கு மேல உங்க கையில கொடுக்குறான். நீ என்ன சரி இந்த பிள்ளை கிட்ட கொடுக்குற, இந்த பிள்ளை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடு. இது 10 கை மாறி போகுது இல்லையா? அப்ப 10 பேரும் சாப்பிட்றானுங்க. 11வது இவ்வளோண்டு இருந்ததுன்னா அதை தடை விட்டு போறானுங்க, ரோட்டை ஒரு அடி போட்டு போறானுங்க. இது வந்து இவன் செய்யலன்றான். பார்க்கலாம் இன்னும். இப்ப வந்து 25 நாள் தானே ஆயிருக்கு முழுசா. ஆதியில இருந்து எம்ஜிஆர் கட்சி தான். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஜெயலலிதா போட்டோம் ரெட்டலன்ட்டு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தாங்க, நான் போடல. இப்ப இந்த வருஷம் விசிலுக்கு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து மாற்றம் கொஞ்சம் கொடுத்துதான் பாப்போமே. இவனுங்களே கொள்ள அடிச்சுங்கிறானுங்க, மாத்தி 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 அடிச்சுங்கிறானு. இவன் பேர்ல அவன் குறை சொல்றது, அவன் பேர்ல இவன் குறை சொல்றது. பிரேமலதா இன்னமும் அரசியல் வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி பேசுது. அது விஜயகாந்தோட முடிஞ்சிருச்சு. இந்த இன்னைக்கு கூட சொல்லுது, சரி இரு அதுவே முதலமைச்சரா வந்துச்சுன்னு வச்சுக்கப்பா. பிரேமலதாவே முதலமைச்சரா வந்துச்சு. இப்ப கற்பழிப்பெல்லாம் அது நிறுத்திடுமா? கற்பழிப்பு நிறுத்துமா? அப்பெல்லாம் வந்து எங்க காலத்துல வந்து 10 வயசு ஆனா பாவாடை தாவணி கொடுத்துருவாங்க. பொம்பளை பொண்ணு 10 வயசு ஆச்சுன்னா பாவாடை தாவணி கொடுத்துருவாங்க. ஏன்னா பாடி மாதிரி ஒரு ஜாக்கெட் தச்சு அரை ஜாக்கெட் தச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்க போட்டுக்கணும், வெளியே போடணும். இந்த தொடையில இருந்து சக்கச்சிவேல்னுக்குது பொண்ணு. இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு கிழிச்சு துணியை போட்டுக்கணும் வருது. கொஞ்சோண்டு கிழிஞ்சு இருந்த அந்த துணியை போட மாட்டாங்க. இப்ப வந்து அதான் பேஷன்ன்றாங்க. அப்ப ஆம்பளை கவர்ச்சி வருமா வராதா? அது எப்படி? கண்ணு இல்லையா? அப்ப ஆம்பளை கண்ணு. அவனை தூண்டுறது யாரு? ஒரு ஆம்பளைய தூண்டுறது யாரு? பொண்ணு. நீ துணியை ஒழுங்கா போட்டுக்கணுமா? இது இல்ல குழந்தைங்களாம் இந்த வெறி தானம்மா. அவன் எவன் சிட்டில இருக்கிற வில்லேஜ்ல எவன் இருக்கிறான்? 100க்கு 99 பேர் இந்திக்காரனுங்களை எடுத்துக்கோ. அங்க இருக்கிறானுங்களா? மொத்த பேரையும் மோடி எடுத்துட்டு வந்து இறக்கிட்டான். அவனுங்க இப்ப வந்து அவனுங்க இல்லாத இடமே இல்லை இல்லையா? எல்லாமே இல்ல. அவனுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும்ன்றான். அவன் என்ன செய்வான்? வருஷத்துக்கு கடக்குறான். இங்க ஒரு வருஷத்துக்கு அவன் பணம் மட்டும் தான் ஊருக்கு போகுது, சேஃப்டி ஆகுது. ஆனா அவன் இங்கதான் இருக்கான். அவன் காமத்துக்கு என்ன செய்வான்? நல்லா சொல்லு. இதுக்கு யார் காரணம்? புல் உரிமை. இப்ப இதே நீ போய் அந்த நாட்டுல இருப்பியா? உன்னை தலையில தட்டுவான். உனக்கு இந்தி தெரியாம அண்ணா தண்ணி கொண்டான அப்படின்னு அடிப்பான் உன்னை. இந்த நாட்டுல பிடிக்க அவனுங்களை கொஞ்சிறானுங்க. அரசியல என்னை பொறுத்தவரை அவன் வந்திருக்கான். நல்லதா கெட்டதா 5 வருஷம் அவனுக்கு இருக்குது இல்ல. பாக்கட்டான். நல்லது செஞ்சானா அடுத்து ஜெயலலிதா மாதிரி வரப்போறான், எம்ஜிஆர் மாதிரி வரப்போறான். காத்தால கூட சொன்னாங்க 212 ஒயின் ஷாப்ப மூடி இருக்காங்க. 212 காத்தால சொன்னாங்க.
நியூஸ்ல சொல்றாங்க. அவன் அந்த மாதிரி ஸ்கூலு அவன் வந்து வைக்காதன்னு சொல்லல. சாராய கடையை நீ வைக்காத அப்படின்னு சொல்ல. ஜனங்க நடமாட்டம், பிள்ளைங்க ஸ்கூல் இருக்கிற இடத்துல வைக்காத. அவன் வந்து உன்னை தடுக்கல. வைக்கவே கூடாதுன்னு உன்னை அறுத்து எரியல. அவன் என்ன சொல்றான், ஸ்கூல் இருக்கிற இடத்துல ஜனங்க மக்கள் லேடிஸ் நடமாடுற இடத்துல வைக்காதன்றான். காலேஜ் பக்கம் இந்த மாதிரி வைக்காத, வேற எங்கன்னா வச்சுக்கன்றான். இது தப்பு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வரும்படியா ஆச்சு. எவனும் குடிக்காத இல்ல. சாயங்காலம் ஆனாலும் மத்தியானம் ஆனாலும் குடிக்கிறவன் நாட்டுல முக்காவாசி பேர் 100ல 10 பேர், லட்சத்துல 10 பேர் தான் குடிக்காதக்கிறானுங்க. ஆனா அவனுக்கு அந்த குடியை குடிச்சாதான் அவனுக்கு நடமாட்டமே இல்லையா? மத்தியானம் வேலை முடிச்சானா சாராயக்கல்ல தான் இருக்கிறான். என்ன சொல்றது? இதனால நம்ம வந்து இது பண்ண போறது கிடையாது. இவன் நிறுத்தினால நிக்க போறது கிடையாது. பிளாக்ல வாங்கி குடிப்பானுங்க. அத அவன் என்ன சொல்றான், தூரமா வச்சு குடி, மக்கள் இருக்கிற பழக்கத்துல செய்யாதீங்கன்றான். இது தப்பு கிடையாது. பிரேம்லதா அரபு நாட்டுல கொடுக்குறாங்க, கற்பழிக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு சொல்றாங்க. அது கரெக்டு தான். பிரேம்லதா சொல்றது கரெக்ட். பிரேம்லதான் இல்ல, மக்களே சொல்றது தான். நான் அரபி நாட்டுல வந்து பெண்களை நிமிந்து பார்த்தாலுமே கல்லை எடுத்து துப்பாக்கியில சுட்டு கொள்றான். அந்த மாதிரி இங்க 10 பேரை செஞ்சாங்கன்னா, 10 பேர் 100 பேரை செஞ்சாங்கன்னா அவனுங்களுக்கு பயம் வரும். கண்டிப்பா பயம் வரும். இது செய்யறது நாயான்றேன் நான். அதை தான் சொல்றேன். பிடிச்சிருக்கான் இப்போ உடனே எல்லாமே நடந்துருமா? என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாவா? குடிச்சு தண்டனையை கொடு. இது வந்து விஜய் கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 100 பேரை கொன்னாங்கன்னா எவனும் பொண்ணுங்களை கெடுக்கணும்ன்ற எண்ணம் வராது, குழந்தைங்களை கெடுக்கணும்ன்ற எண்ணம் வராது. இது நல்ல வேலை தானேயா? ஸ்கூல்ல கொள்ள அடிக்கிறாங்கய்யா. எல்கேஜிக்கு 80,000, 1 லட்சம்ன்றாங்க, 2 லட்சம்ன்றாங்க, இதுதான்றாங்க. அது இல்லாத மாசமான பீஸ் கட்டலன்றாங்க. உடனே அம்மா டேவுக்கு காசு எடுத்துடுவான்றாங்க, அப்பா டேவுக்கு காசு எடுத்துடுவான், டீச்சர் டேவுக்கு காசு எடுத்துடுவான்றாங்க, டூருக்கு காசு எடுத்துடுவான்றாங்க. இப்ப நான் ஒரு ஏழை, என் குழந்தை நல்லா படிச்சு நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். என் பேரன் பேத்திங்க நல்லா வரணும்னு நினைக்கிறேன். என்னால ஒரு கார்பரேஷன்ல சேர்க்கறத விட ஒரு கான்வென்ட்ல சேர்த்தா டீசெண்டா வரும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்னால பணம் கட்ட முடியல. என்ன சும்மா அந்த பணத்தையே அவங்க டொனேஷன் கேட்கறதையே நான் வந்து ஏதோ கடன் பட்டு கொடுத்துறேன். இந்த கடனை அடிப்பனா இவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்க வீட்டுல சப்பாத்தி செஞ்சு எடுத்துன்னு வா, உங்க வீட்டுல பிரெட் செஞ்சு எடுத்துன்னு வா, உங்க வீட்டுல இது செஞ்சு எடுத்துன்னு வா, கொடை செஞ்சு எடுத்துன்னு வா, வீடு செஞ்சு எடுத்துன்னு வா. இதெல்லாம் இந்த பசங்களுக்கு பாடம். இதெல்லாம் பசங்க பெருசானாலுமே செய்யதான் போகுது இல்லையா? இப்ப நீ செய்ய மாட்டியா? செய்வியா செய்ய மாட்டியா? இது இவ்வளோண்டு குழந்தை இல்லையா? அதுவா செய்யுது. செய்ய தகுந்த குழந்தைகிட்ட நீ சொன்னீங்கன்னா சரி. 1 வயசு குழந்தை எடுத்துமே நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம், உடனே வீடு செஞ்சு எடுத்துன்னு வா, பார்க்கு செஞ்சு எடுத்துன்னு வா, கார் செஞ்சு எடுத்துன்னு வா, பஸ் செஞ்சு எடுத்துன்னு வானா இதெல்லாம் குழந்தைங்க செய்யறதா? பெரியவங்க செஞ்சு கொடுத்தா அதுங்களுக்கு என்ன நீ மார்க் கொடுக்குற? தப்பா இல்லையா? அவன் பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா பேசுறான். அவன் 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 அப்பனை கேட்கணும், கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இவனா கேட்கறான். டே அப்பா நீ என்னடாப்பா நான் 4 வருஷம் புடிங்க தாண்டா உக்காந்து இருந்தேன்னு சொல்லாம அவன் சொல்றான். அவன் முட்டாள் மாதிரி பேசுறான். அவன் வந்து ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இருந்து அவன் இதெல்லாம் சொல்லி செய்யாத இருந்தா அவனை கேட்கலாம் கேள்வி. நீ கரெக்டு தான். அந்த 20 நாள்லயே நீ இதை செஞ்சியா? அங்க அப்ப நீ இருக்கும்போது கெடுக்கலையா? உங்க அப்பா இருக்கும்போது யாரும் கெடுக்கலையா? உங்க அப்பா அப்படியே தடுத்து நிறுத்திட்டாரா? ஏயா அவன் இங்க இருக்கிறான், வெளிநாட்டுல நடக்குது, ஒரு காட்டுல ஒரு இதுல நடக்குது. ஆனா நடக்கிறத இவன் இங்க இருந்து வீடியோ எடுத்தா பாத்துக்கின்னு இருக்க முடியும்? எங்க எது எது நடக்குதுன்னு இல்ல மேப்பு போட்டு எங்க எது எது நடக்கிறாங்கன்னு பாத்துக்கின்னு வர்றதா? இதெல்லாம் வந்து பேசுற பேச்சு இல்லையா? கொஞ்சம் என்ன ஒண்ணு, இந்த மாதிரி செய்யறவங்களை கண்டா கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை மாதிரி கொடுத்துடணும். இல்லையா 2 கைய வெட்டிட்டு அவனுங்க பிச்சை எடுக்கிற அளவுக்கு வச்சிடணும். யாருமே மதிக்காத அளவுக்கு. இந்த அந்தமான்ல செய்வாங்க தெரியுமா? நெத்தியில பச்சை குடுத்துவாங்க திருடான்ட்டு. அந்த மாதிரி இவன் பொம்பளை பொறிக்க நெத்தியில பச்சை குத்தி அனுப்பிடணும். அப்ப பாக்குறவங்க இவனை காரி தும்ப அவனே செத்துருவான். நீ ஏன் சாவடிக்கிற? 2 கைய மட்டும் வெட்டு. இவன் பொம்பளை பொறிக்கு குழந்தைய கெடுத்தவனு எழுதி மட்டும் விடு. பச்சை குத்து. பச்சை குத்தணும்னு அவன் வெளியே நடமாட முடியும், அவனே செத்துருவான். நம்ம அதெல்லாம் பாக்கலையா? நம்ம நைட்டு 10 மணிக்கு போவோம், சாப்பிட்டு படுத்துருவோம். காலம்பரை எழுந்திரிக்கும் போது கொஞ்ச நேரம் நியூஸ பார்ப்பேன். அது நாங்களே எதிர்பார்க்கல, மக்களும் எதிர்பார்க்கல, விஜய் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம வந்த கட்சி தான் இதுன்னு சொல்லுங்க.
ஆ, அதை பத்தி என்னது? யாரு அண்ணாமலையா உதயநிதி உதயநிதியா நேத்து என்ன கட்சி எதிர்பார்த்து ஒரு முதல்வர் வந்ததே அவரே எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல, நாங்க மக்கள் யாருமே அவன் எதிர்பார்க்காத முட்டாளாவா இருந்தாவன். அப்ப இவ்வளவு மக்கள் வந்தது என்ன இதுல வந்தது? அதுல ஒரு உதாரணம் சொன்னாங்க. நாங்க வந்து அவன் வந்ததுக்கு காரணமே யார் தெரியுமா? மு.க. ஸ்டான்லி தான். அவன் இந்த அளவுக்கு பவரா அவன் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டு இருந்தா அவன் வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு பவரா இருக்க மாட்டான். அவனை தெளிச்சு விட்டதே இவன் தான். எல்லா இடத்துல தடுத்து 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 நின்னு ஜனங்க மனசுல பூந்துட்டான். படம் நடிச்சு இல்ல, அவன் ஜனங்க மனசுல. அப்ப இவனை இவ்வளவு பண்றாங்களே, வெளிய மக்கள் எல்லாருமே அவங்க மேல மாறிட்டாங்க. அடுத்து உங்ககிட்ட வரணும். விஜய் தான் வரணும் அப்படிங்கிறது விஜய் மேல ஒரு அப்ப இவனுங்கெல்லாம் இப்படி பண்றானுங்களா? அப்ப அவனுக்கே ஓட்டு போடு. ஏயா பக்கா மு.க. ஸ்டாலின் கட்சியில இருந்தவன கருணாநிதி கட்சியில இருந்தோன்னு இவனுக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு இருந்தா போடுவான்? இருந்திருந்தா நீ இது பண்ணிட்டு இருப்பியா? உன ஓரமா ஒதுக்கி குப்பையில போட்டு இருப்பியா? ஏண்டா நீ உனக்கே தெரியலையாடா பேசுறதுக்கு, எங்க எப்படி பேசணும்னு தெரியலையாடா? பேப்பர் first நீ வந்து இது பண்ணின்னு பேசுற. நீ அப்ப அவன் நடிகன்ற நீ நடிக்கலையா? நீ நடிக்கல, அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி நடிக்கல. கேடு கேட்டாச்சு கேடு கேட்டாச்சு ஆ, அப்ப உங்க அப்பா பண்ணது என்ன ஆச்சு? உங்க அப்பா பண்ணது என்ன ஆச்சு? கருணாநிதியை விடு. ஆனா ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் ஃபைட் வரும். வெளியே தான் பேசிக்குவாங்க. ஆனா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு இந்த இறங்க மாட்டாங்க. இவ்வளவு கேவலமாலாம் இறங்க மாட்டாங்க. யாரு? கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இவ்வளவு கேவலமாலாம் இறங்க மாட்டாங்க. அததான் சொல்றேன். இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி இவனுங்க பேரை இவனுங்களே கெடுத்துக்கிறானுங்க. அப்பா அம்மாவனே கெடுத்துக்கிறான். அவனை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருந்தா விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான். இவனை தூண்டி 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 விட மக்கள் மனசுல பூந்துட்டான். அவன் விஜய்னு கிடையாது, அவன் நல்லது செஞ்சாதான் அவன் ஜெயிக்கிறது. அவன் வந்து சொன்னதுல பாதினாச்சும் செய்யணும். பாதினா ஒரு இந்த மாதிரி கெடுக்கிற பசங்களுக்கு அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து விலைவாசி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை கொஞ்சம் இது பண்ணணும். இந்த இது தரேன் அது தரேன் ஊரெல்லாம் பஸ் பிரியா தரேன் அதெல்லாம் கூட தர வேணாம். ஜனங்க வந்து எல்லாத்தையும் நினைச்சுக்கினே இருக்காது. நல்லது செஞ்சாலுமே இதை மறந்துடும். நல்லது செஞ்சாலுமே இதை மறந்துடும். இவன் இல்ல, அவன் ஏற்கனவே இதுல சொல்லிட்டான். நான் வந்து இந்த பட்ஜெட் கம்மியா இருக்கு, எனக்கு டைம் கொடுங்க, நான் செய்யறேன்றான். பாப்போம், டைம் கொடுத்து பாப்போம், செய்வான். ஒரு 5 வருஷத்துல ஏன்னா இவனை மாதிரி 4 வருஷம் சும்மா இருந்து செஞ்சவன் 5 வருஷத்துல இவன் என்ன செய்ய மாட்டானா? இவன் செய்யலாம்னா என்ன செய்வாங்க? சரி யாருக்குன்னு பாப்பாங்க இல்லையா? பாப்பாங்க இல்லையா? நீங்க இப்ப விஜய்க்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்ன விஜய்க்கா அவன் நல்ல மாதிரி அரசியல் ஆளணும், அவ்வளவுதான். மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சாலே போதும். சொன்னதெல்லாம் இல்ல, நல்லது செஞ்சா போதும். ஏரோப்ளேனை பிடிச்சி கையில தர வேணாம், கப்பலை பிடிச்சி வீட்டுல ஓட்ட வேணாம், எதுவும் வேணாம். மக்களுக்கு எது எது இது பண்ண முடியுமோ, எது எது பாதுகாப்போ, அந்த குழந்தைங்களுக்கு எது பாதுகாப்போ அதை செஞ்சா போதும். நம்மளை பொறுத்தவரையிலும் மற்றவங்க இதை தராங்க அதை தராங்க, இவன் எதுவும் தர வேணாம். இவன் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தானா அதை எத்தனை நாளைக்கு வச்சு நான் சாப்பிட போறேன்? எப்பயும் உடைச்சாதான் எனக்கு கஞ்சி இல்லையா? நான் கஞ்சி. அவன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவனே நான் மலையில ஏறி உக்காந்துருவேனா? கிடையாது. மறுபடியும் நான் இந்த தோளுக்கு தான் வந்தாகணும். இதெல்லாம் வேணாம். நான் என்னன்றேன்னா மக்களுக்கு நல்லது செய். குழந்தைங்க கற்பழிப்பை தடுத்து நிறுத்து, தண்டனை கொடு, தண்டனை கொடு, அவ்வளவுதான் நான் சொல்றது. அப்ப அந்த தண்டனை கொடுத்தாலுமே 100 பேருக்கு கொடு. 100 பேருக்கு கொடுத்தா 1,00,000 பேர் பயப்படுவாங்க. ஐயோ நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு தூக்கு தண்டனை தான். 100 பேருக்கு கொடு. 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா, அதுவும் அனாவசியமா இருக்கும் சும்மா இருக்கிறவங்களாம் தூக்கி கொடுன்னு சொல்ல, செஞ்சானா அதை விசாரி, உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு செய். நான் சொல்றேன்.